தெபோரா வேதாகம கல்லூரி திருச்சி 3 ஆண்டு வேதாகம இளங்கலை இறையியல் பட்டப்படிப்பும் 2 ஆண்டு முதுகலை இறையியல் பட்டப்படிப்பும் நேரடி வகுப்பும் ஆன்லைன் வகுப்பும் நடந்து கொண்டு இருக்கிறது. பிடிஹெச்சில் பிதாவை குறித்தும் குமாரனை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் தூதர்களை குறித்தும் மனிதனை எப்படி படைத்தார், ஏன் படைத்தார், அவன் தோற்றம், அவன் ஆத்துமா, அவன் எதிர்காலம், நித்தியம் போகுதல் குறித்தும் தரிசன பூமியாகிய இஸ்ரேல் குறித்தும் இன்னும் பல தலைப்புகளில் பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, விரிவாக நடத்தப்படுகிறது, வேத வசனத்தின் அடிப்படையில் நடத்தப்படுகிறது. தொடர்புக்கு 70 10 49 1980. நான் போய் சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கொண்டு செய்த மிகப்பெரிய காரியத்திற்காக நாம் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். தேவனுக்கு நாம் நன்றியை ஏறெடுத்து இந்த கூட்டத்துல நம்மளை கொண்டு அவர் தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்கள்ல குறிப்பா ஒவ்வொரு தாலுக்காலையும் நம்மளை இறங்கி ஜெபிக்க வைத்தார். அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல இருக்கிற அசுத்த ஆவிகளை கட்டி, விக்கிரகத்தின் ஆவிகளை கட்டி, எல்லா விதமான அசுத்தத்தையும் நீக்கி தேவனுடைய இரத்தத்தை தெளித்து அவருடைய ராஜ்யம் மகிமையாய் வர வேண்டும் என்பது அவருடைய சித்தமா இருந்தது. ஆபிரகாமை எப்படி நீ நடக்கிற தேசமெல்லாம் ஒண்ணுதுன்னு சொன்னாரோ, அதே போல எனக்கு 2023 ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதை செயல்படுத்த முடியாம தடைப்பட்டுச்சு. மீண்டும் 2023 டிசம்பர்ல ஆண்டவர் பேசினார். அதுக்கப்புறம் நம்ம நட்பு 2-3 பேர்கிட்ட நம்ம பேசணும். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு ஐக்கியத்தை உருவாக்குனார். சிலர் கலந்து கொண்டாங்க ஒவ்வொரு வாக் பிரேயர்லையும். நம்ம முதலா ஜனவரி மாதத்துல நாம கன்னியாகுமரி போனோம். கன்னியாகுமரின்றது மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை நாம் ஒரே 2 நாட்கள்ல முடிக்க ஆண்டவர் கிருபையாய் உதவி செய்தார். அதன் தேவைகளோடு நாம ஒரு அதாவது வேன் புக் பண்ணி நம்ம எல்லாரும் போயிட்டு வந்தோம். ரொம்ப 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 சந்தோஷமா ஆண்டவர் அதை செயல்படுத்தினார். அதற்கு பிறகும் நாம் அதை கண்டினியூ பண்ணி கிட்டத்தட்ட 16 முறை தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நாம் 16 முறை நாம சென்றிருக்கிறோம். அந்த 16 முறையில கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள், 300க்கு மேல தாலுக்காகள்ல நாம ஜெபிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மிகப்பெரிய ஒரு பாரமான ஒரு மிகப்பெரிய கனமான ஊழியத்தை நமக்கு கொடுத்தார். அதற்கு உதவி செய்த எல்லோரையும் ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதம்ன்றதை விட அவருடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுறதுக்கு நம்மளை தேர்ந்தெடுத்தார். பாத்தீங்களா? அதற்காக தான் நாம இன்னைக்கு நன்றி செலுத்த போகிறோம். அந்த ஒவ்வொரு முறை நாம போகும் பொழுதும் நம்மளுடைய அதிகமான பணத்தை நம்ம கொடுத்துருக்கிறோம், உடல் பிரயாசத்தை கொடுத்துருக்கிறோம், சரீர பலவீனம் எத்தனையோ முறை பிரவீனுக்கு உடம்பு சரியில்லை, கோகிலாவுக்கு உடம்பு சரியில்லை, சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லை, ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நம்மளை அதுல அதை முழுவதுமா நிறைவேற்றி முடிக்க ஒரு புது பலத்தினால் நிரப்பினாரு. நாம எல்லாவற்றையும் செய்து முடித்தோம். கடைசியா 14/11/2025 வால்பாறையில கடைசியா நம்ம ஜெபத்தை செய்து முடித்தோம். இப்ப நம்ம முழுவதுமாக தேவன் கொடுத்த அந்த வாக்கை நிறைவேற்றின மகிழ்ச்சியோடு, அதோடு மாத்திரம் இல்ல, தேவன் அதற்காக ஒரு கருவியா நம்மளை பயன்படுத்தி இருக்கிறார். பாருங்க, உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு ஊழியக்காரங்க இருக்காங்க, எவ்வளவு பெரிய பெரிய ஊழியங்கள் இருக்கு. ஆனா நாம சொற்பமான ஒரு ஊழியம் தான். நம்மளுடைய ஊழியம் இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இருந்தாலும் முதலாக ஆண்டவர் தமிழ்நாடு முழுவதும் நம்மை மிதிக்க வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி செலுத்தும் வகையில நாம இப்ப இந்த இடத்துல நாம கூடியிருக்கிறோம். ஆண்டவரை துதித்து ஆராதித்து, அதோடு மாத்திரமல்ல ஒரு வார்த்தையும் கேட்டு நாம் கலந்து வந்த பாதைகள்ல நடந்த அநேக அற்புதங்கள் இருக்கு. இதுல ஒருத்தருக்கும் எனக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்துல நான் இறங்கினேன், இதுல முதல் ஜபம் நம்ம பண்ணினதுல இருந்து நம்ம போன மாசம் நான் பண்ண வரைய எனக்கு ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. அநேக காரியங்களை அற்புதங்கள் செய்திருக்கிறார். அது எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணதான் வந்திருக்கிறோம். இதை நம்ம யூடியூப்ல போடுறதுனால அநேகர் பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ளாரையும் ஆவியானவர் அவர் பேசுறதை கேட்கணும். அவங்களுக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிற ஒவ்வொரு ஊழியத்தையும், எந்த ஊழியத்தையும் துச்சமா இல்லாம அதை செயல்படுத்தணும்ன்றதான் எங்களுடைய நோக்கம். ஏன்னா இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு கால்குலேட் பண்ணும்போது சில லட்சங்கள் ஆகுது. ஆனா அதெல்லாத்தையும் நம்மளால பண்ண முடியுமான்ற ஒரு தயக்கம் இருந்தது. திரும்ப மறுமுறை ஆண்டவர் டிசம்பர்ல பேசினதுக்கு அப்புறமா ஒரு முடிவு பண்ணோம்,
இறங்கணும். இப்ப எல்லாரும் சேர்ந்து பண்ணதுனால இதன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது. அநேகர், இது என்னுடைய ஊழியம் மட்டும் இல்ல, ஆண்டவருடைய சித்தம். அந்த சித்தத்தை எங்களோடு கரம் கோர்த்து நீங்க எல்லாம் வந்தீங்க. அதன் மூலமாக அநேக தேவைகள் சந்திக்கப்பட்டு இந்த ஊழியத்தை மென்மேலும் செய்து முடிக்க வைத்தார் தேவன். அப்படியாய் கூட நீங்க உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு காரியங்களை சொல்றாருன்னா அதை பண தேவையை குறிச்சோ பலவீனத்தை குறிச்சோ கவலைப்படவே படாதீங்க. எல்லாவற்றையும் செய்து முடிக்க தேவனால் கூடும். இந்த நம்ம கூட்டத்திலேயே கொஞ்சம் வயசுல மூத்தவங்கன்னாக்கா சிஸ்டர்ஸ் துளசி அம்மாவும் இருக்காங்க, அமராவதி சிஸ்டர் இருக்காங்க. அவங்க எல்லாம் பலகீனம்ன்றது அவ்வளோ கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள். சில நேரங்கள்ல அவங்களுக்கு அந்த குளிரான இடங்களுக்கு போகும் பொழுது அந்த மூச்சு திணறல், ரெண்டாவது நடக்க முடியல, மலையில ஏறணும், இப்படிங்கிற இடங்கள்ல எல்லாம் மற்றவங்க எல்லாம் வயசுல கம்மியா இருந்து ஏறினாலும் அவங்க முழு பலத்தோடு ஆண்டவர் கூட்டி சேர்த்தார். ஹல்லேலூயா. ஒரு கூட்டத்துக்கு கூட ஐயோ இந்த முறை என்னால வர முடியல அப்படின்னு அவங்க நினைச்சாலும் அது ஒரு 4-5 நாள் இருக்கிறதுக்குள்ளாரே அந்த பலத்தை கொடுத்து ஒன்றையும் அவர்கள் வெறுமையாய், அதாவது ஒன்றையும் அவங்க வேஸ்டா விடாம எல்லாவற்றிலும் எல்லா தாலுக்காக்கள்லையும் அந்த வயதானாலும் சரீர பலவீனமானாலும் தேவ பலத்தில மிதித்து அந்த இடத்தை சுதந்திரத்து கொண்ட பெருமை அவர்களுக்கும் உண்டு. அப்படி ஒவ்வொருவரும் நாம எவ்வளவு கஷ்ட சூழ்நிலைகளை வந்திருக்கிறோம், அதெல்லாம் குறிச்சு நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோம். இத பாக்குற அநேகரோ புறப்படுங்க. இன்னைக்கு நாட்கள் இனி தாமதிக்க கூடாது, காலம் செல்லாது. ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் தேவனை கண்ணோக்கி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்தி அப்படியாய் நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால அவரை பாடுவேன், அவரை துதிப்பேன்றாரு. யாக்கோபு பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாரு. எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு? தகப்பன் வீட்டிலேருந்து ஆரம்பித்து கிளம்பி மாமா ஊருக்கு போகிறாரு. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல படுக்கிறாரு. படுக்கும்போது ஆண்டவர் அவருக்கு காட்சி தராரு. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா நிற்கிறாங்க. அந்த இடத்த நினைவு கூறும்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல் எடுத்து வச்சு அந்த இடத்துக்கு என்னன்னு பேர் வச்சாரா? பெத்தேல் அப்படின்னு பேர் வைக்கிறார். அப்போ யாக்கோபு ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், நான் போயிட்டு ஜீவனோட திரும்ப என் தகப்பன் வீட்டுக்கு போனேன்னா நீங்கள் என் தேவனாக இருப்பீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு சொல்கிறாரு. தகப்பன் எனக்கு நான் திரும்ப என்னை ஜீவனோட என் தகப்பன் வீட்டில் கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும் போது பாருங்கள், சொன்னபடியே ஆண்டவர் காப்பாற்றிட்டார். சொன்னபடியே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இரு பரிவாரங்களோட கிளம்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு யாக்கோபு திரும்ப வரும்பொழுது எந்த இடத்துல கல்லை ஊனி வச்சுருந்தாரோ அந்த கல்லை ஊனி வைத்த இடத்துக்கு ஆண்டவருக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நினைவு கூறும்படியாக திரும்பவும் அந்த இடத்துக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் சரி, என்றைக்குமே ஆண்டவர் நமக்கு ஒரு காரியங்களை செய்யும் பொழுது நம்ம கர்த்தரிடத்தில் கேட்டு செஞ்சுருப்போம். கேட்டு செஞ்ச நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவரை நினைவு கூர்ந்து இந்த இத்தனை ஜபங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வருஷத்துலேயே முடிச்சிடலான்ற ஐடியாவில் தான் இருந்தோம். இருந்தாலும் ஆண்டவர் தமிழ்நாடு முழுக்க எல்லா தாலுக்காவிலையும் நம்ம எல்லாரையும் விசேஷமாக நம்ம 7 பேரையும் பார்த்தீங்க அப்படின்னா பங்கு பெற கிருபை செய்தபடினால நம்மளும் கர்த்தரை துதித்து பாடுவோம். என்னோட கூட சேர்ந்து கர்த்தருக்கு ஒரு பாடலை ஏறெடுத்து பாடலாம். நன்றி பலிபீடம் கட்டுவோம். யாக்கோபு ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு பெத்தேல்னு பேர் வச்சது போல நம்மளும் இந்த நாளில் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு நன்றி பலியை ஏறெடுத்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தெய்வம் நன்மை செய்தார், நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம்.
தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள், செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடலாமா? செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எடுக்கும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எடுக்கும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. மனதார நன்றி செலுத்துவோம். நம் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. மனதார செலுத்துவோமா? நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் உரிமை சொத்தாக உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டு. அவருக்கு சொத்தா மாறினவங்க சொல்லுங்க. அவருக்கு சொந்தமாய் மாறினவர்கள் சொல்லலாம். உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. உயர்த்தி சொல்லலாமா? நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர். பாவம் நீங்கிட ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து
உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ அர்ப்பணித்து சொல்லலாம், செய்தவர்கள் சொல்லலாம், உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே. நன்மையை பெற்றுக்கொண்டவங்க சொல்லலாம், நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். செய்த நன்மை ஆயிரங்கள், செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே. உயர்த்துவோம், நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே. மனதார நன்றி ஏறெடுக்கலாம். இருதயத்திலிருந்து அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் யாக்கோபு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு நன்றி ஏறெடுத்தது போல இத்தனை நாட்களும் நம்மையும் அவர் பயன்படுத்தினார், நம்மையும் அவர் காத்து கொண்டார், நம்மையும் அவர் சேர்த்து கொண்டார். அவருடைய வேலையை செய்வதற்கு முதிர் வயதாக இருந்தாலும் ஆண்டவர் தள்ளலை, அவருடைய வேலையை செய்வதற்கு சிறு வயதாக இருந்தாலும் ஆண்டவர் தள்ளலை. அவர் சேர நினைத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கூட்டி சேர்த்தார். தம்முடைய வேலையை செய்து முடிக்கும்படிக்கு நம்மையும் அவர் தெரிந்து கொண்டார். இந்த மாலை நேரத்தில் நல்லா இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி ஏறெடுக்கலாம், இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி ஏறெடுக்கலாம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நன்மைகளை செய்த தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, மனதார நன்றி செலுத்தலாம். யாக்கோபு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு நன்றி எடுத்தாரு. இந்த நாளில் நமக்கும் ஆண்டவர் நன்மைகளை நினைக்கும்படிக்கு, அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைக்கும்படிக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து சொல்லலாம். அவருடைய ஊழியத்தில் நம்மையும் ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டார். அவருடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மையும் ஏற்படுத்தி கொண்டார், நம்மையும் இணைத்தார். இந்த மாலை நேரத்தில் நன்றி ராஜா. பலவீனங்களிலிருந்து காத்தார், சுகவீனத்திலிருந்து காத்தார், விடுதலையில காத்தார், ஆபத்துல காத்தார். நான் பிரயாணம் பண்ண எல்லா வழிகளிலும் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மை காத்தார். காத்த தேவனுக்கு நன்றி, காத்த தேவனுக்கு நன்றி. அவருக்கு சொந்தமா மீட்டு கொண்டபடியினால நம் மீது அதிக அக்கறையை காட்டி ஆண்டவர் காத்தார். இந்த மாலை நேரத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. மனதார உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக தகப்பனே, நீரே மகிமைப்படுவீராக ராஜா, நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக ராஜா. அந்நியனாக கால் வைத்த இடத்தை கரங்களில் கொடுத்தீரே, அந்நியனாக கால் வைத்த இடத்தை கரங்களில் கொடுத்தீரே. துதிப்போம் இயேசுவை துதிப்போம். மனதார சொல்லலாமா? துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார். துதிப்போம், துதிப்போம் இயேசுவை துதிப்போம், அதை துவங்கின இயேசுவை துதிப்போம். குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே. அது முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது அதில் தாமதம் இல்லை என்றீ. அது முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது அதில் தாமதம் இல்லை என்றீ. துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார். துதிப்போம்,
துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடித்தார். துதிப்போம், நிறைவேற்றி முடித்தார். அவரை துதித்து இந்த மாலை நேரத்தில் உண்மையே துதிக்கிறோம். நம்மில் தரி பொய் சொல்லாது, அதில் தாமதம் இல்லை என்றீர், அது முடிவிலே விளங்கும், அதில் தாமதம் இல்லை என்றீர். துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார். துதிப்போம், துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடித்தார். துதிப்போம். இந்த மாலை நேரத்தில் துதிப்போம் இயேசுவை. தரிசனத்தை தந்தவர், நிறைவேற்ற கிருபை செய்தார். நாம் கால் வைத்த இடங்களிலெல்லாம் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு இயேசுவின் நாமத்தினால இது கர்த்தருக்கென்று என்று சொல்லி சுதந்தரிக்கும்படிக்கு தரிசனத்தை தந்தவர் நிறைவேற்றி முடித்தார். தரிசனத்தை தந்தவர் நிறைவேற்றி முடித்தார். நிறைவேற்றி முடித்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து துவங்கினவர் முடிப்பார் அல்லவா? அவர் சொன்னார், வாக்குத்தத்தம் பண்ணினவராகிய நான் என் வாக்குத்தத்தத்தை மறப்பேனோன்னு. ஆண்டவர் அவருடைய வார்த்தையில ஒரு நாளும் மாறினதில்லை. ஆண்டவர் அவருடைய வாக்குல ஒரு நாளும் மாறினதில்லை. வசனம் சொல்லுது, அவருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விடலையா. தரிசனத்தை தந்தவர் நிறைவேற்றி முடிப்பார். இந்த ஆரம்பத்தை கொடுத்தவர் இன்னும் அதிகமாய் நம்மை அழைத்து செல்வார். இந்த ஆரம்பத்தை கொடுத்தவர், நம்மை கொன்று செய்ய துவங்கினவர், இன்னும் அதிகமாய் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறவராய் இருக்கிறாரு. நல்லா கண்களை மூடி கரங்களை தட்டி இந்த மாலை நேரத்தில் நாம் கால் வைத்த இடங்களிலெல்லாம் அதை சுதந்தரிக்கும்படிக்கு நமக்கு உதவி செய்த தேவனாகிய கர்த்தரை இந்த நாள்ல நினைத்து நன்றி ஏறெடுப்போம். இந்த நாள்ல நினைத்து நன்றி ஏறெடுப்போம். இயேசுவின் நாமத்தினால இந்த தமிழகம் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் சுற்றி திரிந்தோம். இந்த நாள்ல நாங்கள் டிக்ளேர் பண்றோம் ராஜா, அதை சுதந்தரித்து கொண்டோம்னு நாங்கள் டிக்ளேர் பண்றோம். அந்த விசுவாசத்தை துவங்கினவர், எங்களுக்குள்ள விசுவாசத்தை துவங்கினவர், தரிசனத்தை கொடுத்தவர். இது முடிவு அல்ல, இது முடிவு அல்ல. ஓட்டம் இன்னும் தூரமா இருக்கு நீ எலியாவுக்கு சொன்னபடியே ராஜா, ஓட்டம் இன்னும் அதிகமா இருக்கு நீ எலியாவுக்கு சொன்னபடியே தகப்பனே. நீ சோர்ந்து போய் கிடக்க இது காலம் அல்ல, நீ சோர்ந்து போய் கிடக்க இது காலம் அல்ல. ஓ ரிஷிகதரலவா சேகரகதரமே, இந்த மாலை நேரத்தில் உமக்கு நன்றி வழிகளை ஏறெடுக்கிறோம். தரிசனத்தை தந்தவர் விரிவுபடுத்துகிறார். ஊழிய எல்லைகளை கர்த்தர் விரிவுபடுத்தி ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு எங்களையும் முன்குறித்தீரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்நியனாக கால் வைத்த இடத்தை கரங்களில் தந்தீரே, ஏறிட்டு பாரென்று தேசங்கள் அனைத்தையும் என் கையில் கொடுத்தீரே. அந்நியனாக கால் வைத்த இடத்தை கரங்களில் தந்தீரே, ஏறிட்டு பாரென்று தேசங்கள் அனைத்தையும் என் கையில் கொடுத்தீரே. துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார். துதிப்போம், துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார். மனதார துதிக்கலாம் அவரை. துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார். துதிப்போம், துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடித்தார். துதிப்போம். நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை ஏறெடுக்கலாமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை ஏறெடுக்கலாம். துவங்கினவர் அவர் நிச்சயம் முடிப்பார். நம்முடைய விசுவாசத்தை துவங்கினவர், நம்முடைய விசுவாச வாழ்க்கையை துவங்கினவர், தரிசனத்தை தந்து இந்த ஊழியத்தை துவங்கினவர் நிச்சயம் நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறார். உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. நீர் எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்பட்டதற்காக நன்றி. எங்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்ததற்காக நன்றி ராஜா. எதிர்பார்க்காத விதத்தில் கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் எங்களை வழி நடத்தினீங்களே, அதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஒரு அஷிகரகதரமே ஒரு விசை கூட எழுந்து நின்று ஒரு 5 நிமிஷம் நம்மையை விட்டு கொடுத்து, அப்பா உமக்கு நன்றி, இதுவரைக்கும் நன்றி ஏறெடுத்தோம். வாக்கு தத்துவம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. வாக்கு தத்துவம் பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாராம். அவர் சொன்னதில் ஒன்றும் மாறவே இல்லை. அவர் சொன்னதில் எதுவுமே மாறலை. ஒரு அஷிகரபலகதரமே உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. இந்த மாலை நேரத்தில் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம்.
முழு மனதோடு உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. இது முடிவு அல்ல ஆண்டவரே, இது முடிவு அல்ல. நாங்கள் இந்த ஊழியத்தை நிறைவாய் முடிக்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. இது ஒரு பாகம் தானே ஒழிய இன்னும் அநேக பாகங்களை எங்களுக்காக நீங்க வைத்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த தரிசனங்களை பார்க்கும்படிக்கு கண்களை திறந்து ஆண்டவரை இன்னும் அதிகமாய் பார்க்கும்படிக்கு ஏறிட்டு பார், இந்த தேசங்கள் அனைத்தையும் என் கையில கொடுத்தீங்களேப்பா. ஆரம்பம் வேணா அற்பமா இருக்கலாம் ஆண்டவரே, முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்படிக்கு சம்பூர்ணத்திற்கு நேராக ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்துகிறதை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. ஓ ரிஷிகதரலபா செந்தரகதரமே ரிக்கதரலபா ஷபலகதரலபா. ஜீசஸ் மை உயர்த்துகிறோம், மை உயர்த்துகிறோம் ஐயா. செய்கைகளில் வல்லவரை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. விருப்பத்தையும் செய்கையும் தந்து உங்க பாதையில நடத்துகிறவரை நாங்கள் உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. எலியாவே உனக்கு இங்கு என்ன காரியம்னு சொல்லி எலியாவை தூசியை தட்டி ஓட வைத்த ஆண்டவர். ஆண்டவரே, இது முடிவல்ல, இது ஒரு பாகம். இன்னும் அநேக பாகங்களை அநேக தரிசனங்களை நீங்க வைத்திருக்கிறதற்காக நன்றி ராஜா. அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த நாளில் நாங்கள் மனதார உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்த எல்லா இடங்களையும் நினைவு கூறுகிறோம். எந்த பாரத்தை கொடுத்து ஜெபிக்க வைத்தீங்களோ அத்தனை காரியங்களும் அங்கே இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறி வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறார் ராஜா. அத்தனையும் ஆண்டவரே எங்கள் கண்கள் காணும்படிக்கு நீங்க நிறைவேற்றி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மனுஷர் பார்வைக்கு அற்பமாக நாங்கள் தெரிஞ்சாலும் ஆண்டவரே, உங்க பார்வையில ஆண்டவரே நிறைவாய் முடிக்கும்படிக்கு உங்க மகிமையின் மேகம் எங்களை சூழ்ந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி மகிமையை ஆண்டவருக்கு ஒரு 5 நிமிஷம் விட்டு கொடுத்து, ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே செயல்களிலே வல்லவரே, ஆராதனை கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமையை ஏறெடுப்போம். ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. ஓ நல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தர் சமூகத்தில் ஓசனா ஓசனா. அற்பமான எங்களையும் தேவனே, ஒன்றுக்கும் உதவாத எங்களையும் உம்முடைய விலையேற பெற்ற ஊழியத்தில் பங்கு பெறும்படிக்கு செய்து நிறைவேற்றும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சொல்லிக்கொண்டே இருக்கலாமா? ஓசனா உமக்கு மகிமையை ஏறெடுக்கிறோம். ஓசனா உன்னத தேவனே. உயர்த்தி சொல்லலாம். ஓசனா ஓசனா ஓசனா. நல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட ஓசனா ஓசனா. அழிவுக்கு சமீபமாக இருந்த எங்களையும் உடைய விலையேற பெற்ற கரத்தில் எடுத்து உருவாக்கி தகுதிப்படுத்தி ஆண்டவரே இதை நிறைவேற்றும்படிக்கு செய்த மேலான கிருபைகளுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. இன்னொரு தசை கூட நல்ல ஓசனா ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா
தகப்பனே, இந்த மாலை நேரத்தில் கூட அப்பா நாங்கள் ஓடின ஓட்டத்திற்கு நீர் கொடுத்த அந்த பலத்திற்காக நன்றி செலுத்தி இங்க ஒருமித்தாவியோடு ஒரு கூட்டமாய் கூடி நின்று அப்பா இந்த நேரத்தில் உம்மை துதித்து ஆராதிக்க வைத்தீர்களே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டதற்கும் சுகத்தை கொடுத்ததற்கும் கோடான கோடி நன்றியை தெரிவிக்கிறோம். எந்நேரமும் எப்பொழுதும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் தேவன் ஒருவர் உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கொண்ட அநேக காரியங்களை அவர் செய்திருக்கிறார். நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே, நம்பி வரும் எவரையும் காப்பவரே. நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே, நம்பி வரும் எவரையும் காப்பவரே. என்னை சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே, பாய்ந்திடும் அம்புகளை தடுப்பவரே. சுற்றி அரணாக இருப்பவரே, பாய்ந்திடும் அம்புகளை தடுப்பவரே. நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். என்னோடு அழைத்திடும் இயேசுவுக்கே நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே. கொஞ்சம் தேடி பஞ்சத்தில் தஞ்சம் வந்த என்னை போவாசின் வழி என்று விசாரித்தீர். கொஞ்சம் பஞ்சத்தில் தஞ்சம் வந்த என்னை போவாசின் வழி நின்று விசாரித்தீர். உன் செட்டை நிழல் என்னை காத்ததையா, நிறைவான பலன் என்னை நிறைத்ததையா. என்னை நிறைத்ததையா, நிறைவான பலன் என்னை நிறைத்ததையா. நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். என்னை காத்திடும் இயேசுவுக்கே நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். என்னை நடத்திடும் இயேசுவுக்கே. என் கோளின் வாட்டத்தில் ஆட்டம் கொண்ட கூட்டம், நீர்க்கண்டத்தின் கண்டது ஆட்டம். நீர்கோளின் வாட்டத்தில் கண்டது ஆட்டம், நீ போட்ட சிட்டத்தில் கண்டது ஆட்டம். உன் கண்கள் என்